ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய வகையில் நல்ல டேஸ்டியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக லஞ்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது அட்டகாசமான ஒரு ரைஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் சாதம் வந்து. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலையை ரெண்டாக நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வெங்காயம் எடுத்து நான் மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளியுடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி, நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்கலை, அதனால் வெறும் மிளகாய் தூள் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய் தூள், அதனால் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் சேர்க்கலாம், வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா இது. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வதக்கிக்கிட்டேன். சேர்த்துருந்த மிளகாய் தூளுடைய பச்சை மணமெல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சீரக சம்பா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த அரிசியெல்லாம் சேர்க்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் மாற்றி தான் நம்ம அளந்து சேர்க்கணும். இப்போ சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தீயை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா உப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். நான் வந்து இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இப்போ சேர்க்குறேன். நான் எடுத்துருக்கிற அரிசியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்குது. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டால் தான் சாதம் வந்து வெந்து வரும். உங்களுடைய குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு அட்டகாசமான ஒரு ரைஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் செய்வோம், அதுக்கப்புறம் காய் சாதம் வந்து தனியாக செய்வோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி ஊற்றி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இது வரைக்கும் வெஜிடபிள் ரைஸ் பிடிக்காது, டொமேட்டோ ரைஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இது கூட தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் வந்து. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ரைஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரைஸ் வந்துருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.